பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த புதிய வருஷத்தில் உங்கள் எல்லாரையும் பார்க்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷம் ஏசப்பா நம்ம கொடுத்த வாக்குதத்தின்படி அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வாராக. ஆமென். இந்த நாளில் கூட பார்க்கும்போது வேதத்திலிருந்து நம்பர்ஸ் சாப்டர் 24 verse 1 என்னாகமம் 24 அதிகாரம் 1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா. ஆமென். இன்னைக்கு இந்த காலை வேலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். ஆமென். ஒருவேளை நம்ம சொந்த பந்தங்களுக்கு இவங்க மேலே வரக்கூடாது, இவங்க அதே தரித்திரத்தில் இருக்கணும், கஷ்டத்தில் இருக்கணும், நம்மள்ட்ட அநேகளுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு அவங்களுடைய நினைப்பாக இருக்கலாம். ஆனால் நம்மை படித்த ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். ஆமென். ஆகையால் நீங்கள் நினைக்கலாம், இந்த வருஷமாவது இந்த கஷ்டம் மாறுமா, இந்த தரித்திரம் மாறுமா, இந்த கடன் மாறுமா. இந்த வருஷம் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்றாரு, இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்க கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். எல்லா விதமான ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்கு தந்து ஒரு பெருகத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், இல்லை குடும்ப ரீதியா இருக்கலாம், இல்லை உங்க பிள்ளைங்க காரியமா இருக்கலாம், இல்லை வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய சொந்த அநேக காரியமாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் சுகத்தில் இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்கிறதான கை பிரயாசத்தில் இருக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆமென். நீங்கள் நினச்சிருப்பீங்க, தம்பி ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் போதும். இல்லைங்க, பெரிய ஆசீர்வதிப்பது மாற்றமில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பெரிய பெருகத்தை, அதாவது ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு குரோத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அன்று செபிக்கலாம். இந்த காலை ஏசப்பாட சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே, ஏசப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியன்னு சொன்னீங்களே, இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்க, இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இசப்பா நீ சொன்ன வார்த்தைக்காக நன்றி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தைப்படி அப்பா இந்த வருஷத்துலேருந்து எங்கள் ஜனங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கைக்கிற தரிதங்கள், கஷ்டங்கள், வேதனை, கண்ணீர் எல்லாம் மாற்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவங்க கூட இருந்து நீங்கள் ஆஸ்வதிக்க போதுக்கா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பது மாற்றமில்லை. ஒரு பெரிய பெருகத்தை அவங்க கண்கள் காண கிருபை செய்துக்கா ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றம் ஐப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.